ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சூப்பரான பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது அதிரசம் தான். இந்த அதிரசம் ரெசிபி எப்படி செய்கிறது, அதில் இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நான் சொல்ல போகிறேன். இந்த ரெசிபியை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்னைக்கு நான் படி கணக்கால் 2 படி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 2 கிலோ அரிசி கணக்கு வரும். இப்போது இந்த 2 கிலோ அரிசியையும் நல்லா நான் ஒரு 2, 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ நான் தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். இப்போது 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா நீங்கள் வடிகட்டிட்டு, நல்லா ஒரு ப்ளைன் துணியில் வீட்டுக்குள்ளேயே நல்லா ஃபேனுக்கு கீழே காய வைங்க. காய வச்சு உங்களுக்கு அந்த அரிசி ரொம்ப காஞ்சி நல்லா வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த தண்ணி லைட்டாக அந்த அப்சர்வ் ஆனால் போதும். அந்த துணியில் அப்சர்வ் ஆனால் போதும். பட் அந்த உங்களுக்கு அரிசி கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் லைட்டாக ஈரப்பதமாக இருந்தால் போதும். நம்ம இதை நல்லா ஒரு குருணை மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போது எனக்கு ஓரளவுக்கு காஞ்சிருந்துச்சு. அந்த அரிசியை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் அரைச்சி எடுத்ததை நீங்கள் டைரெக்டாக சேர்க்காம அதில் கொஞ்சம் குருணையெல்லாம் இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ரவா சலிக்கிற சல்லடைன்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ மீதம் இருக்க குருணையெல்லாம் திருப்பி மிக்ஸி ஜாரில் அடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்துட்டேன். அதில் நான் தட்டி வச்ச ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கிட்டேன். எள்ளு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். இன்றைக்கி நான் 2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதை தான் நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா நான் துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ வேற ஒரு பேனுக்கு நம்ம மாற்றிடலாம். நம்ம பாகுபதம் பார்க்கணும், நம்ம சீக்கிரமாக பார்க்கணுன்னா தண்ணி நிறையா ஊற்றாதீங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு அந்த வெல்லமெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ நீங்கள் பாகுபதம் வந்துருச்சாங்கிறத செக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் போட்டு பார்க்குறேன். எனக்கு உள்ளே எந்த ஷேப்புமே ஃபார்ம் ஆகலை. உள்ளே போய் கரைஞ்சிருது. உங்களுக்கு நீங்கள் பாகுபதம் எப்படி வரணும்னா, நீங்கள் தண்ணியில் போட்ட உடனே அது ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணணும். அதை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜவ்வரிசி வெந்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதான் கரெக்டான பக்குவம். உங்களுக்கு ஹார்டாலாம் ஆகக்கூடாது. வெளியில் நீங்கள் தண்ணியை விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஜவ்வரிசி என்ன பக்குவத்தில் இருக்குமோ, வெந்ததுக்கப்புறம் ஜவ்வரிசி என்ன பக்குவத்தில் இருக்குமோ அதே பக்குவத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட தக்காளி மாதிரி கூட இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தாக்க நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பாகுபதம் தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பாகுபதம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக பாகுபதம் பார்க்குறதுல உங்களுக்கு தப்பு வரும். அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு பாகு ஊற்றிட்டு கிண்ட வரலன்னா நீங்கள் ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் கூட வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நீங்கள் நல்லாவே நீங்கள் செய்வீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சிங்கிள் ஹேண்டாக கூட செய்யலாம். இப்போது பாகு ரொம்பவே சூடாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இதை கிண்டுங்க. இப்போ பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். மாவு இலகலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை ஒரு 2 ஆர் 3 டேஸ்க்கு அப்படியே வைக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு இறுகி நல்லாவே ஒரு இறுக்கமான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால நீங்கள் பாகுபதம் கரெக்டாக பார்த்து சர்க்கரை கரெக்டாக எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க 2 கிலோ பச்சரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போது நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிப்படக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் அந்த இனிப்போட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு வேணால் ஒரு பிஞ்ச் சால்ட் வேணால் சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான், நான் எல்லா மாவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் இது மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு, அந்த மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக தான் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இதை நான் ஒரு 2 டேஸ்க்கு அப்படியே வைக்க போகிறேன். ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்க போகிறேன். ஸோ ஒரு ப்ராப்ளமும் வராது. ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் பார்க்கலாம். இப்போ இதை நல்லாவே நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் திரும்பவும் இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு மேல் மாவு காயாமல் நல்லாவே வந்திருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து காட்டுறேன். எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இதை எடுத்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாழை இலை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு மாவு ரொம்ப நல்லா இறுக்கமாகவே இருக்குது. நான் ரெடி பண்ணி வைக்கும்போது ரொம்பவே இலகலாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நல்லாவே இறுகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ மாவு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வாழை இலையில தான் போட போகிறேன். வாழை இலையில நல்லாவே நான் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. எல்லா மாவுலேயும் கைப்பட வேணாம். அதனால தான் நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா உருண்டையாக உருட்டிக்கிட்டு நீங்கள் அப்படியே கையினால் வேணாலும் தட்டுங்க. இல்லைனாக்கா உங்கள்கிட்ட ஏதாவது பவுல் இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு நல்லா ஈவனாகவே வந்துடும். நம்ம அதிரசத்தை ஆயிலில் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூடாக தான் இருக்கணும். நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா மேலாப்பில் உங்களுக்கு லைட்டாக ஒரு ஹீட் தெரியணும். அப்படி இல்லைனாக்கா தண்ணி அதில் தெளித்து பாருங்கள். லைட்டாக உங்களுக்கு அந்த சவுண்டு வரணும். அந்த ஸ்டேஜில் போடுங்க. நீங்கள் ஒவ்வொரு அதிரசமாக போடுங்க. ஒரு அதிரசம் உள்ளேருந்து மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்த அதிரசத்தை போடுங்க. நீங்கள் அப்படி ஒன்றா போட்டிங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் ஒரு அதிரசம் போட்டு எலும்பி வந்ததுக்கப்புறம் போடுங்க. இப்போது எனக்கு 2வது அதிரசத்தை நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ 3வது போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போடும் பொழுது நம்ம ஒவ்வொரு அதிரசமாக போட்டு எடுக்க எடுக்க நீங்கள் அடுத்தடுத்த இது போடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அதிரசம் பிரிஞ்சு வராது. பேனோட அடியிலையும் போய் ஒட்டிராது. இப்போது உங்களுக்கு 2 சைடுமே நல்லா ஒரு கோல்டன் கலர் ஆகி நல்லா உங்களுக்கு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுக்கோங்க. அதை வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் வெளியில் வந்துடும். அவ்வளோதான், எனக்கு எல்லா ஆயிலுமே வெளில வந்துடுச்சு. இதை நான் இப்போ எடுத்து வச்சிடுறேன். இந்த தீபாவளிக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பராக சாஃப்டான அதிரசம் ரெடி பண்ணலாம். இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி அதிரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.